சரி, கரூர்லேருந்து வேகமாக திருப்பி வந்தீங்கல்ல சென்னைக்கு, அப்போ எதனா எஸ்ஓபி கேட்டிங்களா? இல்லை சார், நீங்கள் பேசும்போது நான் குறுக்கிடல. ஜி ஜின்பிங்க்கு எஸ்ஓபி போடுவாங்க, விளாடிமிர் புட்டினுக்கு எஸ்ஓபி போடுவாங்க, டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா வந்தால் போடுவாங்க. அந்த வகையில் சேர்ந்தாரா ஃபஸ்ட்டு? ரெண்டாவது, தனி மனிதர் இப்போ இந்த டேபிளில் உட்காந்துருக்கணும், இதை பார்க்குறவங்க யார் எங்கே வேணால் போகலாம். அது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு. நீங்கள் ஒருத்தரோட மூவ்மெண்ட் எல்லாம் தடுக்க முடியாது. You cannot refrain the movement of any political person or any independent citizen. ஃபர்ஸ்ட் சட்டத்தில் இருக்கு. அதாவது கோர்வையா தமிழ்ல நம்ம அழகா பேசுறதுனால நம்ம பேசுறதெல்லாம் சரின்றது கிடையாது. அப்படி ஒருவேளை கொடுக்கலன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போலாமே அவரு. சார் நான் இத்தனாம் தேதி இங்க கேட்டேன் சார், நான் போனேன்றேன். இவர் ஃபர்ஸ்ட் பஸ்ஸையோ இல்ல வேனையோ இல்ல டாடா இது ஷேர் ஆட்டோவையோ எடுத்துன்னு போய் மக்களை சந்திக்க தயாரா இல்ல. அப்படி மக்களை சந்திக்க தயாரா இருந்தாருன்னா இவர் கோர்ட்ல போட்டு ஒரு ஆணை வாங்கட்டுமே. சரி, திமுக என்ன கோர்ட்டா இல்ல அண்ணா திமுக கோர்ட்டா? ஏன் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாதவரம் போல பொன்னேரி போல ஏன் நாம் தமிழர் கட்சி திருச்சியில் கூட்டம் போட்டாங்க. அவர் என்னங்கன்னா ஒரு கலெக்டர் என்னை மேடை போட சொன்னார், ஒரு கலெக்டர் என்னை தண்ணி வைக்காத, ஏன்னா அவங்களுக்கு வேலை தெரியும், எதை எங்கே பண்ணணும்னு தெரியும், அவங்க வேலையை பார்த்துட்டு அரசியல்வாதியை தான் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. போகிற வர இடத்துலலாம் அதிகாரி பேரை சொல்லிட்டு எஸ்கேப். அப்படி எந்த கலெக்டர் சொன்னாங்களோ அவங்கள அம்பலப்படுத்துங்க. அங்கேயே அந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நீங்கள் மனு போடுங்க, போஸ்டர் அடிச்சு ஒட்டுங்க. எல்லா அனுமதியெல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறமா அவர் சொல்லலை. ஏன் உங்களுக்கு எங்கே சார் போகுது? நீங்கள் ஒரு அரசியல் ஆளுமை தானே, உங்களுக்கு தெரியாது? கலெக்டரை விட, அதாவது கலெக்டர்னு ஞாபகம் வந்தது, 50% பெண்களுக்கு கலெக்டராகவும் ஐபிஎஸ் அதாவது மாவட்ட காவல் சூப்பரண்டாகவும் ஆக்குவாங்களாம். அது உங்களால் பண்ண முடியாது சார், அது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு. ஃபர்ஸ்ட் 4 விஷயம் தெரிஞ்சுக்கங்க. தெரியாம தலைவர் பேசினாரு, நீங்க அது எங்களுக்கு சினிமாக்கும் அதுக்கும் தெரியாதா? இன்னொன்னு, யானை மத யானை இருக்கக்கூடாதுங்க, காட்டுல மத யானை இருக்கணும். மதம் ஏன் தெரியுமா வருது? காட்டு யானைக்கு எது வீரியமான ஆணோ அது அதனுடைய குழந்தைகளை அந்த அணுவை இறக்கிறதுக்கு தான் அந்த மத யானை வருது. மத யானையை விடவே மாட்டோம். மத யானை ஆல்ரெடி நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். நீங்க என்ன பண்ணீங்க? இன்னொன்று, அங்குசம் மதம் வந்ததுக்கு அப்புறம் அங்குசம் வச்சு அழுத்தினா வேலை ஆகாது. அங்குசம்ன்றது முன் தற்காப்புக்கு. மதம் பிடிச்சிச்சுன்னா கும்கி தான் வழி. கும்கியா கூட்டணியா அப்படின்றதுக்கெல்லாம் பதில் கிடையாது.